காலை எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிரச்சனை தீர்ந்தோடனே அடுத்த பிரச்சனை வந்துடுது, அது தீர்ந்தோடனே அடுத்த பிரச்சனை வந்துடுது. இந்த பிரச்சனைகளே தொடர்கதையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ தான் தீரும் அப்படின்னு எப்போதும் கவலைப்படுறீங்களா? நான் சொல்ல போகிற விஷயத்தை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோபனோபோனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனலில் ஆழ்மனம், பிரபஞ்சம் மற்றும் ஹோபனோபோனோ தியானத்தை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு தியான முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸும் உங்களால் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். ஓகே, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னோடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனேயே உங்களுடைய மனசில் எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும்? கவலைப்படுவோம், பயப்படுவோம், சில சமயம் கோவப்படுவோம், சில சமயம் டென்ஷன் ஆகும், அப்செட் ஆகும். அப்புறமா அந்த பிரச்சனையை ஒரு வழியாக கஷ்டப்பட்டு போராடி தீர்த்து முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா அந்த பிரச்சனையை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா அந்த பிரச்சனையை பற்றி சொல்லுவோம். சொல்கிறப்பயே நம்மளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் திருப்பி வரும். அன்றைக்கி என்னாச்சு தெரியுமா, இது மாதிரி நடந்தது, நான் அவ்வளோ சிரமப்பட்டேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி எந்த மாதிரி உணர்ந்தீங்களோ கிட்டத்தட்ட அந்த அளவு உணர்வுகளோடு நீங்கள் அப்போ பேசுவீங்க இல்லையா? இது ஒரு தடவை. சில சமயம் மனசுக்குள்ளேயே நிறையா தடவை அது ரிப்பீட் ஆகும். எப்படி அந்த விஷயம் நடந்தது, எதனால் நடந்தது, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. சில சமயம் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளார ஒரு தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த தாட்ஸ் வர வர ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு சம்மந்தமான அந்த உணர்வுகள், அந்த கவலை, வருத்தம், துயரம் எதுவாக இருந்தாலும் அந்த இன்டென்சிட்டியோட மைண்டில் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் அந்த நினைவுகளும் நம்மளுக்கு மறக்கிறதில்ல, அந்த நினைவுகளோடு சேர்ந்து இருக்கிற அந்த உணர்வுகளும் மறக்கிறதில்ல. அதனால தான் எத்தனையோ வருஷம் கழித்து கேட்டாலும் அந்த விஷயத்தை அப்படியே ஒரு டீட்டெயிலாக நம்மளால் சொல்ல முடியுது. அத்தனை எமோஷன்ஸும் திருப்பி நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், ஆனாலும் திரும்பி அதே கவலை வருத்தத்தோடு தான் நம்ம அதை சொல்லுவோம். ஸோ விஷயம் என்னென்னா, எந்த உணர்வுகள் நம்முடைய மனசில், அதாவது நம்முடைய ஆழ் மனசில் இருக்கோ, ஏன் அப்படின்னா நம்முடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் எதுனா நம்முடைய ஆழ்மனம் தான். அதாவது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்முடைய கோவப்படணுமா, வருத்தப்படணுமா, கவலைப்படணுமாங்கிற மாதிரி எல்லா இமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சென்டர் அது தான். அப்போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அத்தனை உணர்வுகளும் இருக்குது. அப்போ நம்ம எப்பப்பெல்லாம் அந்த விஷயத்தை பேசுகிறோமோ திருப்பி அது ரெஃப்ரெஷ் ஆகிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட இன்டென்சிட்டி குறையிறதே இல்லை. இன்ஸ்டெட் அது எப்போதுமே எவர் ஃப்ரெஷ்ஷாகவே நம்மளால் அதில் நம்மளுடைய மனசில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஒரு விஷயம் என்னென்னா, எந்த உணர்வுகள் ரிப்பீட் ஆகுதோ, எந்த நினைவுகள் ரிப்பீட் ஆகுதோ, அது சம்பந்தமான உணர்வுகளும் அது சம்பந்தமான விஷயங்களும் திரும்பி திரும்பி வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இது லா ஆஃப் அட்ராக்ஷன் படியும் அதுதான், சப்கான்ஷியஸ் மைண்டு படியும் அதுதான். அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம எதை அடிக்கடி நினைக்கிறோமோ, எதை நம்ம ரிப்பீட்டடாக நம்ம மனசில் வருதோ அது சம்பந்தமான விஷயங்கள், அது மாதிரியான உணர்வுகளை தரக்கூடிய விஷயங்கள், அனுபவங்கள் எல்லாமே அது மாதிரி அதை தரக்கூடிய மனிதர்கள், இதை நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அது நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த விஷயங்களும் அது சம்மந்தமான உணர்வுகளும் அதே இன்டென்சிட்டியோடு அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப கவலை இருந்ததுன்னா கவலையை தரக்கூடிய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறோம். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் தரக்கூடிய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, கவலை பிரச்சனை வேறு வேறு ஃபார்மில் வருது, அவ்வளோதான். ஆனால் அந்த இமோஷன்ஸ் கிட்டத்தட்ட அதே தான். ஸோ பிரச்சனைகள் வேறு வேறு வடிவத்தில் வேறு வேறு மனிதர்கள் மூலமாக வேறு வேறு எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமாக நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இது நம்ம வாலண்டரியாக பண்ணிக்கிறது கிடையாது. யாராவது பிரச்சனை வேணும்னு அட்ராக்ட் பண்ணுவோமா? கிடையாது. ஆனால் நம்ம அறியாமல் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி இது தான். இந்த சைக்கிளை பிரேக் பண்ண. அதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, உடனே வருத்தப்படுறோம், அது மனசுக்குள்ளேயே இருக்குது, அது இன்னொரு பிரச்சனை அட்ராக்ட் பண்ணுது, திரும்பி வருத்தப்படுறோம், இப்போ திருப்பி ஒரு பிரச்சனை வருது. ஸோ இந்த சைக்கிளை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மனசில் இருக்க, நம்முடைய ஆழ் மனசில் இருக்க அந்த எதிர்மறை உணர்வுகள், எதிர்மறை எண்ணங்களை நம்ம கிளியர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுக்கு தான் மிகப்பெரிய ஒரு வழி இருக்குது. அதுதான் ஹோபனோபோனோ மெடிடேஷன். இந்த ஹோபனோபோனோ மெடிடேஷனில் இருக்கிற 4 ஃப்ரேசஸ். சரி, அதுக்கு முன்னாடி ஹோபனோபோனோனா என்னன்னு சொல்லிடுறேன். ஹோபனோபோனோ அப்படின்னா இது ஒரு ஏன்ஷியன் ஹவாயன் ப்ராக்டிஸ். இது ஹவாய் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பழங்குடி மக்கள் பயன்படுத்தி வந்த ஒரு தியான முறை. அவங்க குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காகவும் அவங்களுடைய
மற்ற ஒரு கம்யூனிட்டிலேருந்து இன்னொரு கம்யூனிட்டி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகவும் இருந்து வந்த ஒரு வழிபாட்டு முறை இல்லை தியான முறை. இதை தான் அவங்க பயன்படுத்தி வந்தாங்க. அதில் இருக்கிறது தான் இந்த ரெப்பெண்டன்ஸ், ஃபர்கிவ்னஸ், லவ் எல்லாமே. அதாவது சொல்லப்போனால் இந்த 4 ஃப்ரேசஸ். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. தமிழில் சொல்கிறதுனா, நான் வருந்துகிறேன், என்னை மன்னியுங்கள், உங்களுக்கு நன்றி, நான் உங்களை விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியான 4 ஃப்ரேசஸ். இதை சொல்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இதை ரிப்பீட்டடாக நம்ம சொல்கிறப்போ நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க, நம்முடைய ஆழ் மனசில் இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை உணர்வுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை விட்டு போக ஆரம்பிக்குது. அப்படி மனசை விட்டு போக ஆரம்பிக்கிறப்போ மனசு ஃபஸ்ட்டு நிம்மதியாக ஆரம்பிக்கும். ஓகே, நடந்தது தான், நடந்தது எதையும் நம்மளால் மாற்ற முடியாது அப்படிங்கிற கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய மனசு முதல்ல பீஸ்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படிங்கிறதுலேருந்து பீஸ்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். ஸோ பீஸ்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கிறப்பயே நம்மளுடைய மனசு சந்தோஷத்தையும் உருவாக்க ஆரம்பிக்கும். ஸோ மனசு எப்போ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மாற ஆரம்பிக்குதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனையை நம்மளால் தீர்க்கறதுக்கான வழி நம்மளுக்கு தெரியும். அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சி, அந்த வழி நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா கவலையிலேயே மூழ்கி இருக்கிறப்ப வழி இருந்தாலும் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்மளுடைய மனசு நிம்மதியாக இருப்போம், அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி கிடைக்கும், அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ நம்ம மனசு எப்போதும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க பிரச்சனைகள் வர்றதை நம்மளால் தவிர்க்க முடியும். அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் நல்லபடியாக சீக்கிரமாக அதை சரி பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த ஹோபோனோபோனோ தியானத்தோட ஒரு மிக சிறந்த ஒரு பலன். ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம இந்த 4 ஃப்ரேசஸை சொல்லி கிளாரிட்டியை உண்டு பண்ணலாம், மன நிம்மதியை உண்டு பண்ணலாம், மகிழ்ச்சியை உண்டு பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த சைக்கிள், மனசில் இருக்க அந்த நெகட்டிவிட்டி சைக்கிள் பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மனசில் இருக்கிற நெகட்டிவிட்டி போக ஆரம்பிக்கிறப்போ we attract good things in our life. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைப்படுற விஷயங்களை அடைய முடியும். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்மளால் அதை சரி செய்ய முடியும். அதனால் பிரச்சனைகள் தொடர்கதை அப்படிங்கிறதுலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.